இன்றைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ஆரம்பமாக போகுது. பொதுத் தேர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி நிறையா போட்டிகளை எதிர்கொள்ள போகிறீங்க. அதற்கான ஒரு முன் அனுபவமாக தான் இந்த தேர்வு இருக்க போகுது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த தேர்வை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் நாள்தோறும் வகுப்பறையில் என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிங்களோ அதை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களோடவும் சேர்ந்து சந்திக்கக்கூடியது தான் இந்த பொதுத் தேர்வு. இதில் உங்களுக்கு கேள்விகள் இவ்வளவு நாள் நீங்கள் படித்த பாடப்புத்தகத்தில் இருந்து தான் வரப்போகுது. இந்த தேர்வு ரொம்ப எளிதானதாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எழுதுனதை விட அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறக்கூடிய தேர்வாக இருக்கக்கூடியது பொதுத் தேர்வாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டே 1ல் 10ஆம் வகுப்பில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பாடங்கள் எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். இப்போது பல முறை அதை திரும்ப 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 படிச்சிருப்பீங்க. அங்கங்கே படித்து அப்பப்போ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களோட ஞாபகத்தில். இப்போது அதை எல்லாத்தையுமே மொத்தமாக ஞாபகப்படுத்தி விடைத்தாளில் எழுதி உங்களுடைய மதிப்பெண்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் பல லட்சம் பேர், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கும் பக்கத்தில் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க. இவங்களோட போட்டி போடும்போது நம்ம எந்த அளவுக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேர்வு. இந்த தேர்வில் வரக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உங்களுடைய +1 +2ல் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது நல்ல பாதிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் சிறப்பாக வரும்போது அப்படித்தான் அது இருக்கும். சரி, இந்த தேர்வுக்கு இறுதி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மதிப்பெண் வினாக்களை நீங்கள் தரவு பண்ணிக்கணும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள் அனைத்துமே நீங்கள் ரொம்ப தெளிவாக படித்து எழுதிடணும். அதே போல் 5 மதிப்பெண் வினாக்களில் நீங்கள் ரொம்ப கவனம் கொடுத்து இந்த டைமில் படிச்சுக்கணும். ஏன்னா அது வெவ்வேறு வகையான வினாக்கள் உங்களுக்கு அதுலேருந்து கேட்கப்படுறதுனால அது ஒவ்வொன்றையும் இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் டைம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். மனப்பாட பாடல்கள் தெளிவாக படிச்சிருங்க. மனப்பாட பாடல்கள் எழுதும்போது புத்தகத்தில் எப்படி சீர்பிரித்து அடிமாறாமல் கொடுத்துருக்காங்களோ அதே போல் தான் உங்களுடைய தேர்வு விடைத்தாள்லையும் இருக்கணும். அப்போ தான் அதுக்கான முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். தலைப்பு எழுதுங்க. அதே போல் ஆசிரியர் பெயரையும் எழுதுங்க. எவ்வளோ வரிகள் கேட்டிருக்காங்களோ எவ்வளோ அடிகள் கேட்டிருக்காங்களோ அவ்வளோ அடிகளை எழுதிருங்க. 8 மதிப்பெண் வினாக்களை மிகச்சரியாக இப்போது ஒரு பார்வை பார்த்துங்க. ஒரு கிளான்ஸ் நிறையா படிக்கணுங்கிறதுல ஒரு ஐடியா. இந்த கேள்வியில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. விரிவானதை ஒரு டைம் நீங்கள் புத்தகத்தை ஓப்பன் பண்ணி இந்த கதை இப்படி இருக்குது, இந்த கதை இப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அன்னமையாவுக்கு எப்படி உணவு கிடைச்சது, கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி விரிவானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும், ராமானுஜர் நாடகமாக இருக்கட்டும் அல்லது மேரியை பற்றின வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் நல்ல விதமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டுரையில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் முன்னுரை இருக்கணும். இடையில பொருளுரை இருக்கணும். பொருளுரையில் 3-4 தலைப்புகளுக்கு மேலே நீங்கள் கொடுத்து எழுத வேண்டியிருக்கும். முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாமே இருக்கணும். கடிதம் எழுதும்போது நீங்கள் முகவரி சரியாக எழுதணும். அலுவலக கடிதம் எழுதுறீங்களா அல்லது தனிப்பட்ட உறவினருக்கோ நண்பருக்கோ கடிதம் எழுதுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து எழுதணும். கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் எங்கெங்கே வரணுமோ அதை ப்ராப்பராக கொடுக்கணும். உங்களுக்கு பேர் எழுதுறதுக்கு பதிலாக மாற்றுக் குறியீடுகள் கொடுக்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத கவனித்து அதையும் எழுதணும். அதே போல் கண்டிப்பாக உரைமேல் முகவரி இருக்கணும். இது நீங்கள் எழுத போகிறது தமிழ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒற்றுப்பிழை இருக்கக்கூடாது, எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, வார்த்தைகளை பிரித்து எழுதக்கூடாது, ஒற்றெழுத்து முன்னால் வரக்கூடாது, ஒரு வரியோட முன்னால் வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. 1 மதிப்பெண் வினாக்களை எழுதும்போது கண்டிப்பாக ஆப்ஷன், ஆன்சர் 2மே இருக்கணும். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு எழுதணும். ஸோ இந்த தேர்வு உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொண்டுக்கிட்டு வரட்டும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சயின்ஸ், சோசியல், மேத்ஸ் இந்த 3 எக்ஸாம்லேயும் சென்டம் எடுக்கிறது ஈஸி. லாங்குவேஜில் நீங்கள் மதிப்பெண்கள் எடுக்கிறதுல நிறையா சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு மதிப்பெண்ணுக்கும் செக் பாயிண்ட் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக எழுதணும். பொதுவாக எல்லா தேர்வுகளுக்குமே நம்ம சொல்கிறது வினா எண்களை சரியாக போடுங்க. வினாக்களை சரியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே படித்து என்ன வினா, இதற்கான விடை எது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பிங்க. வரக்கூடிய வருங்காலம் உங்களுடைய கையில் தான். இந்த தேர்வுகளை நீங்கள் நல்ல விதமாக எழுதி உங்களுடைய வாழ்க்கையில் வளமடைய நம்முடைய வாழ்த்துக்கள்.